வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வாரம் யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் ஓட்டில் லீட் பண்றாரு. டைட்டில் வின்னருக்கான ஓட்டை தக்க வச்சிருக்கிறாரு. 2 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்காரு. 1,89,900 ஓட்டு. ரெண்டாவது இடத்துல இந்த நாடு ஃபுல்லா அதான் பேன் இண்டியா பிஆர் ஒர்க் பார்த்தாங்கல்ல. இந்த பக்கம் ஆந்திராவில் இருக்கவங்களாம் போஸ்ட் போடுறாங்க, இந்த பக்கம் கேரளாவில் இருக்கவங்க போஸ்ட் போடுறாங்க. எதுக்கு? சும்மா போட சொன்னாங்க, அவங்க போட்டுருக்குறாங்க. ப்ளே பார்த்தெல்லாம் இல்லை. காலையில் வந்து அழுறாங்க, ஐயோ பாவம் இன்னசென்ட் நாங்க. நைட்டு அந்த அக்கா வந்து அப்படியே இவங்க தான் ஷப்ஷி காட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம முதல்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். டேய், அவங்க மார்க் பண்ணுறவங்க அது மட்டும் தானே அவங்களுக்கு வரும். டான்ஸ் ஆட சொன்னாலும் அதுக்குள்ளேயும் மார்க் பண்ணுறவங்க அக்கா. அதை தவிர்த்து ஒன்றுமே கிடையாது. அந்த பிஆர் அக்காவுக்கு பிஆர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஓட்டு போட சொல்லியும் கணிசமாக ஏறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி த ப்ரொஃபஸர் டாப்பில் இருக்கிறாரு. அஃபிஷியலும் அப்படின்னு தகவல் வருது. அது இன்னும் டீட்டெயிலாக வந்து அடுத்து நம்ம பேசலாம். ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா அன்அஃபிஷியல் இருக்கிறாங்க 1,01,000 ஓட்டில். இது மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் இழைக்கப்படுற அநீதி அப்படின்னு தான் பார்க்கணும். இது ஒரு பிஆர் ஓட்டு, டம்மி ஓட்டு, பிளேவும் மொக்க, அதனால் அதை கண்டுக்க வேணாம். மூன்றாவது இடத்துல விஷால் 57,000 ஓட்டில் இருக்கிறாரு. இவரும் அந்த கண்ணீரை விட்டார்ல, அதுக்காக அப்போ ஏறின ஓட்டு தான் இதெல்லாம். நாலாவது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க 56,000 ஓட்டில். இது அன்அஃபிஷியலில் மட்டும்தான் ஜாக்லினுக்கு ஓட்டு வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா அஃபிஷியலில் இல்லாமல் அவங்க இத்தனை வாரம் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல. அவங்க இந்த கோவா கேங் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு அவங்களே குழி தோண்டிக்கிட்டது உண்மைதான். பட் இப்போ கூட சொல்கிறேன், இவங்க ட்ராவல் பண்ணி அவங்க ஓட்டு, இவங்க யார் கூட ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க ஓட்டு இவங்களுக்கு வந்து ஒரு வாரமும் காப்பாற்றப்பட்டெல்லாம் இத்தனை வாரம் காப்பாற்றப்பட முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் காப்பாற்றப்படல. ஆனால் அவங்களுக்கு அந்த தாட் இருந்திருக்கலாமான்னா இருந்திருக்கலாம். ஏன்னா ஜாக்லினும் பார்த்தோம்ல, நேற்று கூட சேர்ந்து இந்த சவுண்ட் அக்கா கூட ஒப்பாரிலாம் வச்சுட்டு இருந்தாங்கல்ல. தெரியுதுடா, எனக்கு புரியுதுடா, நீ அழாதுடான்ல. இதுதான் ஜாக்லின் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிற சூன்யம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 5வது இடத்துல அருண் 54,000 ஓட்டில் இருக்கிறாரு. தீபக் 6வது இடம், அவரும் 54,000 ஓட்டு. 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஓட்டு தான் இருக்குது. அடுத்து கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்கிறாங்க 47,000 ஓட்டில். அன்அஃபிஷியல் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, பவித்ரா தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியை வச்சு அனௌன்ஸ்லாம் பண்ணார் பிக் பாஸ். ஆனால் எவிக்ஷன் இல்லை. இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க, இந்த 2 பேரை தூக்க போகிறாங்களா வீக்கெண்டில் அப்படின்னு அந்த டவுட் வருது. இல்லை யாரையோ இப்போ ரயானை எப்படி டிடிஎஃப்க்கு புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே போல் பெட்டியை நோக்கி யாரையோ புஷ் பண்ண பிளான் போடுறாங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வந்திருக்கிற 8 பேர்லேருந்து ஒருத்தர் அந்த பக்கம் நாங்கள் ஸ்விட்ச் பண்ணுவோம் அப்படின்னா எதுக்கு அந்த சேஃப்டிக்கு வச்சுருக்கிறீங்க 8 பேரை? சும்மா ஒரு ஸ்டெப்னி மாதிரி தானே 8 பேர் வச்சுருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா பிளேயில் ஒன்றும் அப்படியே பெருசாக பண்ணி எல்லாம் அங்கே ஒன்றும் மாற போகிறது இல்லை. அப்போ டீமில் தான் ஏதோ ஒன்று பிளான் போட்டு வச்சுருக்கணும். ஸோ அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஏன் அருண் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ 3 பேர் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க அன்அஃபிஷியலில். பவித்ரா, தீபக், அருண். கிளியராக அந்த ஓட்டு மட்டும் எடுத்தோம்னா பவித்ரான்னு சொல்லலாம். ஆனால் நிறைய முறை நம்ம 5வது இடம் 6வது இடத்துல இருந்தெல்லாம் வெளியே போயிருக்கிறாங்கல்ல. அதாவது 10-12 பேர் நாமினேஷனில் இருக்கும்போது 5வது இடம் 6வது இடத்துல இருக்கவங்கலாம் வெளியே போயிருக்கிறாங்க இந்த ஓட்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது அருணுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. தீபக் அருண் ஒரு ட்விஸ்ட்டுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா, நார்மலாக பவித்ரா வெளில போனோம், ட்விஸ்ட்டுன்னு ஒன்று நடந்தால் தீபக் இல்லை அருண் இதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அருண் ஏன் போவார் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, போக வாய்ப்பு இருக்குது அதிகமானு சொல்கிறோன்னா, ஓட்டு கம்மியாக வந்திருக்குன்றதை தாண்டி நம்ம அக்கா இருக்கிறாங்கல்ல அர்ச்சனாக்கா, அவங்க பாஞ்சு வந்து நேற்று சௌந்தர்யா கன்வென்ஷன் ரூமில் அழுது ஒரு ட்ராமா பண்ணதுக்கும் அதுக்கு பிக் பாஸ் ஒன்று பண்ணதுக்கும் இங்கே வெளியில் இவங்க ஒன்று பதிவெல்லாம் போட்டாங்க. அவசியமாக எனக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம், பட் அங்கே நீங்கள் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு அதுவும் தேவைப்பட்டுச்சு, எனக்கு மனசை தொட்டுடுச்சு அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஓடி வந்து சௌந்தர்யாவுக்கு முட்டு கொடுக்கணும் அக்கா? அருணுக்கு தானே கொடுக்கணும். இப்போ அவர் தானே டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாரு. அருணுக்கு பண்ணால் அது தப்பாக தெரியாது, சரி ஓகே, ஏன்னா லவ்வர்ஸ் அதனால அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு விட்டு போகலாம். சௌந்தர்யாவுக்கு ஏன் வந்து கொடுக்குறாங்கன்னா வன்மம், பூரா வன்மம். இதில் கேட்டால் பிஆர் அப்படின்னு அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, அது போன சீசனில் இதே போல் ஃபினாலே வீக்கில் ஒரு டாஸ்க் வச்சாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடியே அந்த டாஸ்க்கை வச்சிருக்கிறாங்க. அந்த டாஸ்க் வச்சா நீங்கள் அன்றைக்கி பேசுறது கூட தேவையில்லாது. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்க. அப்புறம் என்ன திரும்ப வந்துட்டு இங்கே இன்னொருத்தருக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுவும் உங்களுடைய
வருங்கால கணவர் உள்ள இருக்கும்போது இன்னொருத்தருக்கு பாஞ்சு வந்து முக்கியமான டைம்ல அவருக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது இங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஸோ நோ மேட்டர் வாட், நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் உருட்டா, இல்லைன்னா அவர் நெகட்டிவாகவே வந்து வரட்டும் அப்போ தான் எனக்கு கீழே இருப்பார் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையா என்னதுன்னு தெரில. அது பர்சனலாக இவங்க எப்படியாவது எடுத்துகிட்டு போட்டோம். இங்கே அவசரப்பட்டு வந்து இங்கே சௌந்தர்யாவுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு தானே அங்கே டைரக்டராக இருக்காரு. ஸோ அருண் அவுட்டு அப்படிங்கிற நியூஸ் முன்னாடியே வருதா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பழி வாங்க வரீங்களாக்கா? அவங்க உள்ளே இருந்து பாயாசம் குச்சி பழி வாங்குறவங்க அந்த பேக்கரி அக்கா, இவங்க பதிவு போட்டு பழி வாங்க வந்துருக்குறாங்க நம்ம பழைய அக்கா அர்ச்சனா அக்கா. ஸோ இதை பார்க்கும்போது தான் நமக்கு தோணுது. இன்னொன்று, என்னைக்கான சாங் இருக்குல்ல, மார்னிங் சாங், அது வந்து ஆடவன் படத்துலேருந்து டமக்கு டமக்கு டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் போட்டிருந்தாங்க. அது சூர்யா வேடம் இப்போ போட்டிருக்கிறது, அந்த ரோல் கொடுத்துருக்கிறது அருணுக்கு. ஸோ ஃப்ரைடே சாங், ஃப்ரைடே ஜோஷியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24/7 வரதுக்கு முன்னாடி அதுதான் நமக்கான ஜோஷியம். ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ சாட்டர்டே சாங்கில் தீபக்காக இப்போ ரஜினி சார் பாட்டு வந்துச்சுன்னா தீபக் அவுட்டு, பவித்ரா வந்து அசின் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த தசாவதாரம் அசின் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் வந்துச்சுன்னா பவித்ரா அவுட்டு, இல்லை சூர்யா சாங் ரிப்பீட் ஆகுதுன்னா தலைவர் அவுட்டு. இப்போ ஃப்ரைடே சாங்கை பொறுத்தவரை அருண் தான் வெளியே போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனாக்காவுடைய பதிவை பார்க்கும்போது நமக்கு லேசாக அந்த டவுட் வருது. இன்னொன்று, தலைவன் வந்து இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. நேற்று கூட அர்ணவை போட்டு வாங்கிட்டு இருந்தார்ல, வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் கூட்டுவா அப்படின்னு. அது கலாய்க்க வேண்டிய மொமெண்ட்டு தான் வச்சிங்களேன். ஆனால் இவர் தான் ஹோஸ்டே கலாச்சி அவர் வச்சு தலைவர் வந்து முறைப்பார், கோவம் வந்துன்னா அப்புறம் முடிஞ்சால் ரெக்கார்டை கொடுங்க அப்படின்லாம் உதார் விட்டவர் தானே இவர். அதுக்கப்புறமா எந்த சீசன்லையும் இல்லாமல் இந்த சீசனில் தான் இவரை வந்து பாவம் ரொம்ப வார்த்தையை விட்டுட்டு இருக்கார். நான் கிளம்புறேன், என்னை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்லாம் இவர் சொல்லிட்டு இருக்க. அருண் கிட்ட வந்து பேசினார் இந்த வாய்ஸ் மூலிமா. விஜேஎஸ் வந்து எந்த சீசன்லேயும் இது மாதிரி நடந்தது கிடையாது. ஏன்னா அப்பவும் மதிக்கல, அதாவது எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோஸ்டியே தப்பாக பேசிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவர் வந்து பேசினார், கொஞ்சம் நெகட்டிவிட்டியை குறைக்கலான்னு பார்த்தா அக்கா வெளியே இருந்து பதிவு போட்டாங்க. அப்போ அவர் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஒன்றும் இல்லாத விஷயத்த வந்து ஊதி பெருசாக்கிட்டாங்க, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, தீபக்கு ஆதரவாக பண்ணிட்டாரு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை, அருணை காப்பாற்ற தான் வந்தார். வந்து பார்த்துட்டு அவரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்தாலு இந்த ஆள், வீக்கெண்டில் நியாயம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்லாம் வார்த்தையை விட்டாலு இந்த ஆள். இவர் வந்து அருணவை பார்த்து, ஏய் ஜால்ராஸ்லாம் நீ சொல்கிற பக்கத்தில் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஹோஸ்ட் இருக்கிறாரு, டேய் எப்பந்துடா அந்த ரெஸ்பெக்டபிள் ஹோஸ்ட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சா டப்பா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா இந்த ஷோவில் ஹோஸ்ட்டை இவர் அவமதிச்ச இவருடைய பார்ட்னர் வெளியே இருக்கிறாங்களே, இவங்க 2 பேரும் அவமதித்த அளவுக்கு யாரும் அவமதிக்கலை. ஸோ அதை பண்ணிட்டு இதில் இன்னொருத்தர் கிளாஸ் எடுக்கிறது இருக்குல்ல, ரெஸ்பெக்டபிள் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. ரெட் கார்டு அப்போ கேட்டல அருண், இந்தா உனக்கு ரெட் கார்டெலாம் கிடையாது, எவிக்ஷன் கார்டு எடுத்துகிட்டு போ, கிளம்பு, வெளியே போடா யோகியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் அனுப்பிவிட கூட அதிக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் உங்கள் ஆப்ஷன் யார் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.